ஹலோ மக்களே, வெல்கம் டு டி அமேசிங் சேனல். ஜெயில வாழ்றதுங்கிறது ஒரு கொடுமையான வாழ்க்கை. அதுலயும் குறிப்பா பெண் கைதிகளை அடைச்சு வைக்கிறதுக்குன்னு பல சிறைச்சாலைகள் இந்த உலகத்துல இருக்கு. ஆனா நான் இந்த வீடியோ சொல்ல போற சிறைச்சாலைகள்ல பெண் கைதிகள் சிக்கினாங்கன்னா அவங்களை கொடூரமா சித்திரவதை பண்ணி அவங்களை முழுவதுமா சதைச்சிடுவாங்க. இந்த வீடியோல இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற மிகவும் கொடூரமான 10 பெண்களுக்கான சிறைச்சாலைகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்த போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். சவுச்சில்லா பிரிசன் அமெரிக்கால கலிபோர்னியா மாகாணத்துல தான் இந்த ஒரு சிறைச்சாலை அமைஞ்சிருக்கு. இந்த சிறைச்சாலையில் இருக்கிற மொத்த கைதிகளோட எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 3700 பேருக்கும் அதிகம். இதுதான் உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய பெண்கள் சிறைச்சாலையா இருக்கு. ஆனா இதுல என்ன விஷயம்னா, இந்த சிறைச்சாலையோட மொத்த கெப்பாசிட்டியே 2000 தான். 2000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப 3700க்கும் அதிகமான சிறை கைதிகள் அங்க இருக்கிறாங்க. இங்க கைதிகளோட எண்ணிக்கை ரொம்பவுமே அதிகமா இருக்கிறதுனால அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸால இவங்களை மேனேஜ் பண்றது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. அதனால இந்த சிறைச்சாலை முழுவதும் அதிக அளவுல வன்முறை நிகழும். அங்க இருக்கிற கைதிகள் தங்களுக்குள்ளேயே ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. இது அங்க தொடர்ந்து நடக்கும். அதிகாரிகளும் இந்த சண்டைகளை தடுக்கிறதுக்கு இடையில போக மாட்டாங்க. இங்க இருக்கணும்னா கண்டிப்பா உடல்ல அதிகப்படியான வலிமை தேவை, கூடவே மன உறுதியும் இருக்கணும். இல்லைன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் சர்வை பண்றதே மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். ஆண்டனி மோரோ பிரிசன் கிழக்கு ஆப்பிரிக்காவை ஒட்டியுள்ள தீவு பகுதியான மடகாஸ்கர்ல தான் இந்த ஒரு சிறைச்சாலை அமைஞ்சிருக்கு. இந்த சிறைச்சாலையில வாழ்க்கை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவுமே கடுமையா இருக்கும். ஏன்னா இந்த சிறைச்சாலையில 800 பேரை மட்டும்தான் அடைச்சு வைக்க முடியும். ஆனா 2019 எடுக்கப்பட்ட கணக்கு பிரகாரம் இந்த சிறைச்சாலையில 4000க்கும் மேற்பட்ட சிறை கைதிகளை அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 50% அதிகமானவர்கள் பெண்கள் தான். அதனால இங்க படுக்கிறதுக்கும் பாத்ரூம் போகிறதுக்கும் கூட இடம் இருக்காது. ஒரே கூட்டமா ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்துக்குவாங்க. அதனால இந்த ஜெயிலோட அறைகள் எல்லாம் சாக்கடை விட மோசமா இருக்கும். இந்த சிறைச்சாலையில பிரெக்னண்டா இருக்கிறவங்க, குழந்தைகளோட இருக்கிறவங்கன்னு எல்லா வித பெண்களையும் அடைச்சு வச்சிருக்காங்க. இங்க தினமும் ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் உணவு வழங்கப்படும். அதனால பல குழந்தைகளும் பிரெக்னண்டா இருக்கிறவங்களும் சத்தான உணவு இல்லாம இறந்து போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, படுக்கிறதுக்கு இடம் பிடிக்கிறதுக்கு இங்க மிகப்பெரிய சண்டையே நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஜெயில் தான் இந்த ஆண்டனி மோரோ பிரிசன். பின்ஹா ஃபீமேல் பிரிசன் இந்த சிறைச்சாலை எகிப்து நாட்டுல இருக்கு. இந்த சிறைச்சாலையில அதிகப்படியான கைதிகள் இருப்பாங்க. இங்க சுத்தங்கிறது பேர்லையும் கூட இருக்காது. இந்த சிறைச்சாலையில வாழ்றது ஒண்ணுதான், குப்பை கிடங்குல வாழ்றது ஒண்ணுதான். அந்த அளவுக்கு இந்த சிறைச்சாலை அசுத்தமாகவும் மோசமாகவும் இருக்கும். அது மட்டுமானு கேட்டீங்கன்னா இல்ல, இங்க இருக்கிற சிறை கைதிகளை ரொம்பவுமே மோசமா நடத்துவாங்க. அவங்க குடும்பத்தாரையும் கூட அங்க இருக்கிற கைதிகளை பார்க்க விட மாட்டாங்க. அப்படி பாக்குறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா அது ஒரு ஜாக்பாட் தான். அதுலயும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி ஒருத்தங்களுக்கு அது கிடைச்சா அது ரொம்பவுமே அரிதான ஒரு நிகழ்வா தான் இருக்கும். இந்த சிறைச்சாலைகள்ல அங்க இருக்கிற கைதிகளுக்கு மிகவும் மோசமான உணவு தான் வழங்குவாங்க. இத்தனை டார்ச்சரையும் தாங்கினாதான் இந்த சிறைச்சாலையில நம்மளால வாழ முடியும். திகார் ஜெயில் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ரொம்பவே மோசமான ஒரு சிறைச்சாலை தான் திகார். டெல்லியில் இருக்கிற இந்த திகார் சிறைச்சாலை கிட்டத்தட்ட 400 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. அதுலயும் 16 சிறைச்சாலைகள் இணைந்த ஒரு பெரிய சிறைச்சாலையா இருக்கு. திகார் மற்றும் ரோகிணி பகுதிகளில் அமைஞ்சிருக்கிற இந்த சிறைச்சாலையில 6 மற்றும் 16ஆம் சிறைச்சாலைகள்ல பெண்கள் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா 6ஆம் சிறைச்சாலையில வாழ்க்கை ரொம்பவுமே கடினமா இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த சிறைச்சாலையோட கெப்பாசிட்டி வெறும் 400 தான். ஆனா அங்க 550க்கும் மேற்பட்ட கைதிகளை அடைச்சு வச்சிருக்காங்க. ஊழல் இந்த சிறைச்சாலையும் விட்டு வைக்கல. அங்க வேலை செய்யற அதிகாரிகள் இங்க இருக்கிற கைதிகளை பார்க்க வர குடும்பத்தாரிடமிருந்து காசு வாங்கிக்கிட்டு இல்லீகலா கைதிகளுக்கு தேவையான பொருட்களை உள்ள அனுப்புறாங்க. இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற பல பேர் விசாரணை கைதிகளா உள்ள வந்திருக்கிறாங்க. ஆனா அதன் பிறகு அவங்களுக்கு கோர்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடைக்காம அந்த சிறைச்சாலைக்குள்ள சிக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அல்காடா டி காடேரா இந்த சிறைச்சாலை ஸ்பெயின்ல இருக்கிற செவிலே பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு கொடூரமான சிறைச்சாலை. இங்க மனித உரிமைக்கோ இல்ல மனித உயிருக்கோ மதிப்பே கிடையாது. இந்த சிறைச்சாலை பத்தி சொல்லும் போது இந்த சிறைச்சாலைக்குள்ள போறது நாமளே சவப்பெட்டிக்குள்ள போய் படுத்துக்கிறதுக்கு சமம்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ரொம்பவுமே கொடூரங்கள் இந்த சிறைச்சாலையில நடந்திருக்கு. பழமையான இந்த சிறைச்சாலையில அளவுக்கு மீறி பல கைதிகளை அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, சில ஆண் கைதிகள் இருக்கிற இடத்துல பெண் கைதிகளை அடைச்சு வச்சு கொடுமை படுத்தி இருக்காங்க. இந்த சிறைச்சாலைக்குள்ள எப்பவுமே கைதிகளோட அலற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லப்படுது. பெண்களுக்கு எதிராக நடக்கிற எல்லா வன்முறைகளும் இந்த சிறைச்சாலையில அதிக அளவுல நடக்கும்.
புல் இ சார்கி பிரிசன். இந்த சிறைச்சாலை ஆப்கானிஸ்தான் அமைஞ்சிருக்கு. இந்த சிறைச்சாலையில ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேர்த்தையும் அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அவங்க 2 பேர்த்தையும் தனித்தனியான பகுதிகளில் அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த சிறைச்சாலையில கைதிகளை ரொம்பவுமே மோசமா நடத்துவாங்க. இங்க இருக்கிற சிறை கைதிகளுக்கு அவங்க சரியா உணவும் தண்ணீரும் வழங்க மாட்டாங்க. அதுலயும் இந்த சிறைச்சாலையில தண்ணீர் கிடைக்கிறது மிகவும் கடினமான காரியம். ஆப்கானிஸ்தான் எப்பவுமே ஒரு வறண்ட அதிகப்படியான வெப்பநிலையை கொண்ட ஒரு நாடாதான் இருக்கு. கடுமையான வெப்பநிலையில இந்த சிறைச்சாலையில பசியோடையும் தாகத்தோடையும் இருக்கிறது ஒரு கொடூரமான வாழ்க்கை தான். இது மட்டும் இல்லாம அங்க கைதிகள் ரொம்பவுமே மோசமா நடத்தப்படுறாங்க. இங்க இருக்கிற கைதிகள் ஏதாவது தப்பு பண்ணா அவங்கள இருட்டு அறையில பல வாரங்களா அடைச்சு வச்சிருவாங்க. அதனால அவங்க மனதளவுல உடைஞ்சு போய் பல பேர் இறந்தும் போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல இந்த சிறைச்சாலைக்குன்னு தனியா கல்லறை தோட்டமே இருக்கு. இங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல மொத்தமா 2000க்கும் அதிகமான கைதிகளை அடக்கம் பண்ணதா சொல்லப்படுது. ரோசிஸ் பிரிசன் அமெரிக்கால நியூயார்க் மாகாணத்துக்கு பக்கத்துல இருக்கிற ரிக்கர்ஸ் ஐலாண்ட்ல தான் இந்த ஒரு சிறைச்சாலை அமைஞ்சிருக்கு. இந்த தீவோட மொத்த பரப்பளவு 413 ஏக்கர். அந்த தீவுல நியூயார்க்ல இருக்கிற மிகப்பெரிய சிறைச்சாலையா இது இருக்கு. இந்த சிறைச்சாலையில ஊழலும் வன்முறையும் அன்றாட வாழ்வோட ஒரு அங்கமா தான் இருக்கு. அதுவும் முக்கியமா அந்த வன்முறைகள்லாம் அங்க இருக்கிற கார்ட்ஸ் முன்னாடியே நடக்கும். அந்த கார்ட்ஸ் சுத்தமா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு எகென்ஸ்டா இவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே கொடூரமான பிசிக்கல் மற்றும் மென்டல் டார்ச்சரை கொடுப்பாங்க. அதிக அளவுல வன்முறை நடக்கிறதால இந்த சிறைச்சாலைக்கு ஸ்கூல் ஆஃப் கிளாடியேட்டர்ங்கிற ஒரு பட்ட பேரே இருக்கு. அந்த அளவுக்கு வன்முறை இங்க ஓபனாவே நடக்கும். பேங்காக் உமன் பிரிசன் தாய்லாந்தோட கேபிட்டல்ல தான் இந்த ஒரு சிறைச்சாலை அமைஞ்சிருக்கு. இந்த சிறைச்சாலையோட டோட்டல் கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா வெறும் 500 மட்டும் தான். ஆனா இங்க 2000க்கும் மேற்பட்ட பெண் கைதிகளை அடைச்சு வச்சிருக்காங்க. இவ்வளவு பேர் இங்க நெருக்கமா அடைக்கப்பட்டிருக்கிறதால இங்க சுகாதாரங்கிறது துளி அளவுக்கும் கூட இருக்காது. அதனால இங்க இருக்கிற பலருக்கும் பல வியாதிகள் வந்துருச்சு. தாய்லாந்தோட தட்பவெப்ப நிலை இந்த நிலைமையை இன்னும் மோசமாக்கிருச்சு. மிகவும் பிடிவாதமான முரட்டுத்தனமான கைதிகளை சமாளிக்கிறதுக்காக இவங்க தனியா ஒரு ட்ரீட்மெண்டே வச்சிருக்காங்க. இவங்களுக்கு அதிக அளவுல பிசிக்கல் மற்றும் மென்டல் டார்ச்சர் தரப்படும். அவங்க அங்க பண்ற டார்ச்சரை யாராலையும் வார்த்தையாலையும் கூட விவரிக்க முடியாது. அந்த ட்ரீட்மெண்ட் பேரு தான் ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரீட்மெண்ட். இதை பயன்படுத்தி அந்த கைதிகளை இவங்க வழிக்கு கொண்டு வந்துருவாங்க. வேலி ஸ்டேட் பிரிசன் அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியா மாகாணத்துல தான் இந்த ஒரு சிறைச்சாலை இருக்கு. இந்த சிறைச்சாலையை பெண்களுக்காகவே 1995ஆம் ஆண்டு திறந்திருக்காங்க. ஆனா 2013ஆம் ஆண்டு சிறிய சிறிய குற்றங்கள் செய்யற ஆண்கள் அடைச்சு வைக்கிற சிறைச்சாலையா இதை மாத்திட்டாங்க. இங்கிருந்த பெண் கைதிகளை 2012ஆம் ஆண்டு இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த சவுச்சிலா சிறைச்சாலைக்கு மாத்திட்டாங்க. அதற்கு காரணம் இந்த சிறைச்சாலையில கைதிகளுக்கு நடுவுல அதிகப்படியான வன்முறை நிகழ்ந்திருக்கு. அங்க இருக்கிற காட்ஸால அதை சுத்தமா கட்டுப்படுத்த முடியல. இது மட்டும் காரணம் கிடையாது. அங்க வேலை பார்த்த ஆண் அதிகாரிகள் அங்க இருக்கிற பெண் கைதிகள் கிட்ட அத்துமீறி நடந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த சிறைச்சாலையில தனியா ஒரு பிளாக் மாஃபியா மார்க்கெட்டே நடந்திருக்கு. அங்க இருக்கிற கைதிகள் கிட்ட காசு இருந்தா போதும், அவங்க நினைச்சது எல்லாமே அந்த சிறைச்சாலையிலேயே கிடைக்கிற மாதிரி அந்த அதிகாரிகள் நடந்திருக்காங்க. யாரெல்லாம் அந்த அதிகாரிகள் பேச்சு கேட்கலையோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க பயங்கரமான கொடூரமான தண்டனைகள் கொடுப்பாங்க. பிசிக்கலாகவும் மென்டலாகவும் டார்ச்சர் அதிகமா பண்ணுவாங்க. இதுல பல பேர் உண்மையாகவே மென்டலாவே மாறிட்டாங்க. பெட்ரிங்ஹாஸ் உமன் பிரிசன் பிரேசில் இருக்கிற சாவ் லூயிஸ் பகுதியில தான் இந்த ஒரு சிறைச்சாலை அமைஞ்சிருக்கு. ஒரு சிறைச்சாலை எப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த பெட்ரிங்ஹாஸ் சிறைச்சாலை. இங்க இருக்கிற கைதிகள் சாப்பாடு தண்ணி இல்லாம கூட இருந்துருவாங்க. ஆனா தினமும் வன்முறை பண்ணாம அவங்களால இருக்க முடியாது. அப்படி வன்முறை பண்ணலைனா அந்த இடத்துல வாழவே முடியாது. இது மட்டுமல்ல இந்த சிறைச்சாலையை இன்னும் மோசமாக்குறது என்னன்னா அங்க கைதிகளுக்குள்ள சண்டை நடந்தா அங்க இருக்கிற அதிகாரிகள் அதை போய் தடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க மேல பணம் கட்டி சூதாட்டம் ஆடுவாங்க. 2013ஆம் ஆண்டு இந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு கலவரம் நடக்குது. அதுல கிட்டத்தட்ட 59 கைதிகள் இறந்து போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சிறைச்சாலை தான் இது. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க இந்த வீடியோல பார்த்த பெண்களுக்கான 10 சிறைச்சாலைகள்ல ரொம்பவுமே கொடுமையான சிறைச்சாலை எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.